மாமா நான் கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், வாழ்ந்தா நான் உங்க கூட தான் வாழ்வேன்னு சொன்னேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவரும் சொன்னாரு, என்னைய உனக்கு பிடிச்சிருக்குமா, உன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு சொன்னாரு. சொன்னதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்புறம் சொன்னவர் என்ன பண்ணாரு, மணப்பாறை பக்கம் நாடகம், மணப்பாறை பக்கம் நாடகத்துக்கு மாமா வர்றாரு. ஏனே நான் சொன்னேன், மாமா நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி நானே சொல்கிறேன். நானே தான் ஃபோன் பண்ணுவேன், அந்த ஆளு எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாப்புல. சரி அப்படின்னு நான் மாமா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு நான் சாயந்தரம் பூவெல்லாம் நிறையா வச்சு புது ட்ரெஸ் போட்டு அப்படி பக்கத்து வீட்டுக்காருக்கு கூட என்னை பார்த்து நீ இன்னைக்கு தான்மா நான் அழகாவே இருக்க அப்படின்னாரு. அப்படி வச்சு சரின்னு மல்லிகைப்பூலாம் வச்சு மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நின்றேன். மணப்பாறைக்கு போறதுக்காண்டி எங்க 2 பேரை மட்டும் இங்க நாடகத்துல புக் பண்ணியிருந்தாங்க, அதனால நின்னேன். இவருக்கு போன் பண்ணி, மாமா நீங்க எப்போ வரீங்க, உங்க கூட நான் பைக்ல தான் வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி. அவர் சொல்லிட்டாரு, நான் மிருதாங்கட்டையை தூக்கிட்டு போறேன், நீ நேரா பஸ்ல வந்துரு அப்படின்ட்டாரு. மணப்பாறைக்கு வாங்கின பூ வீணா போச்சு. அன்னையில இருந்து நான் மல்லிகைப்பூ வைக்கிறது இல்ல. மாமா நினைச்சு நினைச்சு இந்த ஒத்த ரோசாவோடய நான் திரியிறேன். அப்புறம் திருப்பி என்ன பண்ணேன், நாடகத்துக்கு போயிட்டேன். ஏன் மாமா நான் உங்களுக்காண்டி தானே ஏங்கி போயிருந்தேன், நீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டேன். காலையில என்னை கூட்டிட்டு போங்க மாமா, உங்க நினைப்பாவே இருக்கிறேன், வாழ்ந்தா உங்க கூட மட்டும்தான் மாமா வாழ்வேன் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட சொன்னேன். அந்த ஆளே ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னை எப்படி வாழ வைப்பாரு? உன்னை கூட்டிட்டு போகல, என்னை கூட்டிட்டு போல, கூட்டிட்டு போனாரு என்னை ஒரு இடத்துக்கு, டாடா ஏசில கூட்டிட்டு போனாரு மணப்பாறை வரையும். டாடா ஏசில கூட்டிட்டு போனாரு மணப்பாறை வரையும். அதுல அவ்வளோ காய்கறி இருந்துச்சு. அந்த காய்கறி மேல என்னை உட்கார வச்சு மிருதாங்கட்டையும் பக்கத்துல வச்சு என்னை கூட்டிட்டு போனாரு. இனிமே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இவர் கூட எல்லாம் நம்ம வாழ முடியாது. ஆமா. அப்புறம் மிருதாங்கட்டை மாதிரி தான் நமக்கும் வாரு பிடிப்பாரு. அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுற சொல்லிட்டேன் நான் அன்னைக்கே சாபம் விட்டுட்டேன். என்ன உனக்கு வந்து நீ இந்த மிருதாங்கட்டையோட தான் நீ கட்டி பிடிச்சிட்டு கிடக்க போற, இனிமே எந்த பொம்பளையும் உன்னை ஏறிட்டு பார்க்க கூடாதுன்னு அன்னைக்கே சாபம் விட்டுட்டேன். நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் எவ்வளவு தூக்கமா இருந்தாலும் அதை டப்பு 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 டுப்பு 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 டுப்புனே வாச்சிக்கிட்டு இருக்காப்புல வாயாலேயே. அன்னைக்கு சங்கத்துல தனியா வாச்சிக்கிட்டு படுத்து கிடக்குறாப்புல தூக்கத்துல கூட. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆச்சு உன் வாழ்க்கை? என் வாழ்க்கை அதோட பாலா போச்சு இவரை நினைச்சு நினைச்சு. என்னப்பா வாழ்க்கை? ஏமா என்னமா? எனக்கு வர வர வாழ்க்கையே பிடிக்கல. இந்த வயசுல அப்படிலாம் சொல்லக்கூடாது. மோகன்தாஸ் மாமா நான் லவ் பண்ணது என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு. வீட்டுக்காருக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? அட ஏங்கப்பா நீங்க வேற, கல்யாணம் ஆகி 2 பிள்ளைய இருக்கு. ஒரு புள்ள இல்ல 2 புள்ள இல்ல 2 பிள்ளைய இருக்கு. அதுக்கப்புறம் இவரை நீங்க விரும்புனீங்க? அதுக்கு முன்னாடியே அவரை விரும்பினேன் கல்யாணம் பண்ண புதுசுல. ஆனா அவர் விரும்பல என்னைய. நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு வந்தது வந்து ஏதாவது வத்தலோ தொத்தலோ நமக்குன்னு கிடைக்காம போகுது அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ணேன். நல்ல விஷயம். அந்த ஆளுக்கு சும்மாலாம் இல்ல, அவர் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அப்புறம் என்ன, அப்புறம் நாடகத்துக்கு போற? நாடகத்துக்கு நான் வர்றதுக்கு வேற காரணம் இருக்குப்பா. என்னப்பா? நான் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண அவர் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கினது காரணமே நான் தான். அப்படியா? அவரை நாடு கடத்திட்டேன்ல. நாடு கடத்திட்டியா? வெளிநாட்டுல இருக்காரா? வெளிநாட்டுல இருக்காப்ல. உங்க வீட்டுக்காரரா? ஆமா. சாபாஷ்ரா. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. குழந்தை எத்தனை? குழந்தை 2 குழந்தைய. அவர் எப்போ ஊருக்கு போனாரு? கல்யாணம் பண்ண மறுநாளே ஊருக்கு கிளப்பிட்டேன். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. குழந்தை எத்தனை? 2 பிள்ளைங்க. அவர் எப்போ ஊருக்கு போனாரு? கல்யாணத்து அன்னைக்கே போயிட்டாரு. நைட்டே பஸ் ஏற்றி விட்டேன். இந்த பிள்ளை 2 எப்படி வந்துச்சு? அது கடவுள் கொடுத்த பிள்ளை. நீங்க அப்படி தவறா என்ன நினைக்காதீங்கப்பா, நான் அந்த மாதிரி ஆளா என்ன? நீங்க நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம் அப்படி நீங்க அப்படி பேசாதீங்க. என் வீட்டுக்காரரு கௌரவமா ஏத்துக்கிட்டு இருக்காரு. அவரே ஏத்துக்கிட்டாரா? அவரே ஏத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த ட்ரிப் இந்த இப்ப ஒரு வாரத்துல வர்றாப்புல வெளிநாட்டுல இருந்து. பிள்ளைகளுக்கு சின்ன பையலுக்கு கிளியில் பூ வாங்கிட்டு வரேன் இருக்கேன். ஏமா இந்த 5 வருஷம் 5 வெளிநாட்டுல இருந்தாரு, இடையில லீவ்ல வந்துட்டு போனாரா? அவர் வரவே இல்ல, வரவே கூடாதுன்னா காலை ஒடிச்சு அனுப்பிச்சு விடுறேன். அப்புறம் இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சு? அதெல்லாம் கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்தது. அது வந்து அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ண அவர் எப்படி ஆளு தெரியுமா? கோயில் பூசாரி அவரு. உங்க வீட்டுக்காரரா? என் வீட்டுக்காரர் கோயில் பூசாரி. ரொம்ப பக்திமான். அவர் எப்ப பார்த்தா அந்த பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலே மணி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு எப்பவுமே.
வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றதே இல்லை. நானும் பார்த்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நானும் ரெடி ஆகி அன்னைக்கு மோகன்தாஸ் மாமா கிட்ட எப்படி நின்றனோ அது மாதிரி இருந்தேன் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல. அவர் வரவே இல்லை. நைட்டும் பகலும் பாப்பார் போல கோயில. பகலையில மணி அடிப்பாரு, நைட்ல போய் அவர் அந்த பிள்ளையார் கோயில காவலா படுத்துக்குவாப்ல. ராத்திரிக்கு வாட்ச்மேன், பகல்ல வந்து பூஜாரி. அப்ப 5000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினாப்ல. நான் பார்த்தேன். நான் ஒரு நாள் கேட்டேன், என்னையா நீ நைட்டுக்கு அங்கேயே படுத்துக்கிற, பகலுக்கு அங்கேயே படுத்துக்கிற, என்னைய கூட்டிட்டு வந்து என்னையா நீ இப்படி படுத்து கிடக்குறியே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே வரலையே, என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அந்த ஆளு சொன்னாரு, மறந்துட்டேம்மா உன்னை கூட்டிட்டு வந்ததே. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிட்டல்ல, அது போதும் எனக்கு, இனிமே நமக்கு பிள்ளையே தான் முக்கியம் அப்படின்னாப்புல. ஏயா ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லாம எப்படியா புள்ள உறக்கம் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்டேன். நமக்கு புள்ள உறக்கம், நீ ஏன் வருத்தப்படுற, நான் எத்தனை கோயில மணி அடிச்சு சாமி கும்பிட்டுருக்கேன் பொங்க வச்சு, நீ என்ன அப்படி பேசுற அப்படின்னு சொன்னாப்புல. சரி, அப்பவும் டவுட் இருந்துச்சு. சரின்னு பார்த்தேன், இன்னைக்கு நமக்கு பஸ் நைட்டு, இன்னைக்காவது நீ வெள்ளன வந்துருன்னு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2 நாளா இப்படி சொல்லி தடுத்து போச்சு. நானே கோயிலுக்கு கிளம்பிட்டேன். என்ன நீ ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு நீ போய் அங்கேயே படுத்து கிடக்குற, வீட்டுக்கு வராம அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த ஆளு சொன்னாப்புல, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ போய் ரெடியாரு, விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஃபர்ஸ்ட் நைட்டு போய் ரெடியாக இருந்தேன். அவரு அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாப்புல, தேங்காய், வாழைப்பழம், ஆமா, ஊதுபத்தி, சூடம்லாம் வாங்கிட்டு வந்தாப்புல. அவர் என்னை போனவனே சொன்னாப்புல, வீட்டில் பொங்க வச்சிரு அப்படின்னாப்புல. என்னையா ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு, சே பொங்கல் விருப்பமா சாப்பிடுவார் போல அப்படின்னு பொங்கல்லாம் வச்சேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த ஆளு சூடத்தை தட்டை தூக்கிட்டு வீட்டவே 10 ரவுண்டு சுற்றி வர்றாப்புல. படித்த மந்திரத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு வர்றாப்புல. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நீ இதுக்கு சரிப்பட மாட்டேன். அதனால நீ வந்து இங்கெல்லாம் உனக்கு 5000 ரூபாய் சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியாது, நீங்க வெளிநாடு கிளம்பிருங்க அப்படின்னு அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டேன் வெளிநாட்டுக்கு. அப்புறம் அக்கம் பக்கத்துல சொன்னேன், இது மாதிரி குழந்தை இல்லை, வெளிநாடு அனுப்பிச்சு விட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்ற அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த பாட்டி சொன்னுச்சு, பழனி போயிட்டு பால் கூட எடுத்து போனீங்கன்னா குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு சொன்னிச்சு. அப்புறம் பழனி போனேன். உன்னைய மாதிரியே சாமி கூட இருந்தா புள்ள எப்ப பிறக்கிறது போ. ஆமா, சரி அப்படின்னுக்கிட்டு அப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டவுடனே பழனிக்கு இங்கேருந்தே பால் குடம் எடுத்து பாதயாத்திர போனேன். மறு வருஷமே புள்ள மூத்தவன் பிறந்துட்டேன். சரிம்மா, பாட்டி சொன்னுச்சு பழனிக்கு பால் குடம் எடுக்க சொல்லி. ஆமா, உங்க வீட்டுக்காரரு? என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல எல்லாம் இருந்தாரு. அன்னைக்கு 3 நாளே அனுப்பிச்சு விட்டல, அந்த தான் பஸ் நைட்டே கொண்டாடல. புள்ள எப்படி வந்துச்சு? பழனிக்கு பால் குடம் எடுத்து போனனால புள்ள வந்துச்சு. இப்ப 2வது பையன் பிறந்தான்ல, இங்க இருந்து நான் திருப்பதிக்கு பால் குடம் எடுத்தல, மறுபடியும் 2வது பையலா? அவன் எப்படி பிறந்தான்? அவன் அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு பிறந்தான். ஆண்டவன் கொடுத்ததுப்பா. இன்னும் உங்களுக்கு புரியல? புரியுது. அப்புறம் இங்க இருந்து திருப்பதிக்கு பால் குடம் எடுத்தேன். 2வது பையன் பிறந்துட்டேன். என் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி சொன்னேன், எங்க நமக்கு பிள்ளை எல்லாம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். சொன்னா அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இருக்கும்ல? ஆமா, ஐயோ நான் இங்க வந்து நீ அங்க குழந்தை வச்சிருக்கியே, அப்படி ஒரு சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. கோயில் கட்டி. ஆமா, எப்ப சிமெண்ட் வாங்கி, எப்ப செங்கக்கல் வாங்கி, எப்ப வீட கட்டுறது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்பா. என்ன? என்னமத்துல இந்த 2 பயல்களும் என் புருஷனை மாதிரி இல்ல, என்னைய மாதிரி இல்ல. எப்படி இருப்பாங்க? இல்ல உன்னைய மாதிரி தான் இருப்பாங்கங்கறேன். என்னன்னு தெரியல. இந்த மூத்த பையன் பழனிலே இந்த அந்த பூசாரி மாதிரியே இருக்கேன். இந்த 2வது பையன் திருப்பதி போகணும்னு இப்பவே போட்டு பாடுபடுத்திட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அவன் பஞ்சாமிர்தம்னா பிரியமா சாப்பிடுவான், இவன் லட்டுனா ரொம்ப பிரியமா சாப்பிடுறாங்க 2 பேரும். ஆனா புள்ள தெய்வம் கொடுத்ததுப்பா. ஆமா, வரும்போது கிளியிலுப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் இந்த பல்லுன்னு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஆமா. ஏமா அடுத்து எந்த கோயிலுக்கு நேர்த்தி கடை வச்சிருக்கியா? நான் வேளாங்கண்ணிக்கு நேர்த்தி கடை வச்சிருக்கேன்பா. அவ்வளவு தூரம் வேளாங்கண்ணிக்கு போறேன். இந்த நம்ம உள்ளூர் பூஜாரி இருக்காராம். உள்ளூர் பூஜாரி தெம்பா இருக்காராமா? இந்த கோயிலுக்கா எடுத்துருவோம். ஆமா, அவர் அப்ப மறுபடியும் வெளிநாடு அனுப்பிச்சு விட்டுட்டு தான் பால் கூட எடுக்கணும். சரி, வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அது சரிப்பட மாட்டேன். என்னம்மா அப்படி சொல்ற? ஆமா, இந்த நேர்த்தி கடனை எல்லாம் முடிக்கிறதுக்கு என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வர்றாப்ல. ஓஹோ, தீ முதிக்கணும், அழகு குத்தணுமா இல்லையா?
இந்த ஏம்மா? குழந்தை பிறந்ததுக்கு. இந்தம்மா டீ மிதிக்கிறதுக்கு என்னையாம்மா குத்துற? அப்பா தீ குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு நேர்த்தி கடன் பண்ணியிருக்கேன். நேத்து கடன் பண்றது சேர்த்தேன். ஆ. இன்னைக்கு கட்டலையா இல்லையா கடன்? கடனா? நான் எந்த கடன் வாங்கினேன்? நேத்து கடன்னா நேர்த்தி கடன், அந்த நேர்த்தி கடன் இல்ல. நேத்தி கடனா? குழந்தை நல்லபடியா பிறக்கணும் ஓஹோ அப்படின்னு நாங்க வந்து சுவபிரசவமா சுகப்பிரசவமா பிறக்கணும்னு, கிழிச்சு கிழிச்சு பேக்காம குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அப்படி பேசியா? ஆமா. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வெளிநாட்டுல இருக்காரு. போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு? சின்னவனுக்கு வந்து இருக்கும் 3 வயசு இருக்குமா? இருக்கும். சின்ன பையன் இப்பதான் தவக்குறேன். எது, 5 தவக்குறானா? வருஷமா இன்ன வரையும் 5 வருஷமா பிள்ளைய பார்க்கல அவன். அவ்வளவு ச்சே. விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வரேன் இருக்காப்புல. ரோசக்காரன். ஆனா தான் விளையாட்டு ஜாமாவோட வரேன் இருக்காப்புல. பல்லூன்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சும்மா இல்ல. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? ஐயா அப்புறம் விளையாட்டு ஜாமான் பிள்ளைக்கு வாங்கிட்டு வரேன் இருக்கா? அதான். அப்புறம் அவன் ரோசக்காரன் இல்லையா? பிள்ளைய பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்காப்புல. ஓஹோ, நான் வர்ற வரைக்கும் பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. வேணுங்கிற பணமெல்லாம் அனுப்பிச்சு விடுறேன். வேணுங்கிறதெல்லாம் அனுப்பிச்சு விடுறேன், பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சத்து டானிக்கெல்லாம் வாங்கி நீனும் சாப்பிடு. இன்னும் 2 பிள்ளை வரக்குள்ளாங்கடி பெத்து வச்சிரு. பெத்து வச்சிருன்னு சொல்லியிருக்காப்புல. அவர் தான் சொன்னாப்புல கல்யாணம் பண்ண புருஷல ஏமா என்ன இல்லைனாலும் குழந்தை குட்டியோட இருக்கணும் அப்படின்னு. அவன் ஆடு மாடு மேய்க்கிறானா இங்க வெளிநாட்டுல? அப்பா என் வீட்டுக்கார தவறா பேசாதீங்க. அங்க உள்ள பிள்ளையார் கோயில்ல மணி அடிச்சுட்டு இருக்காப்புல. ஓ, அங்க உள்ள பிள்ளையார் கோவில்ல மணி அடிக்கிறா? அப்படி நீ என்ன வேணாலும் அடிச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு. அங்க கோயில்ல அங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லியிருக்கேன் நானு. ஓ, எப்பப்ப வீட்டு யாகம் வருதோ நீங்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்கன்னு இருக்கேன். மந்திரம் சொல்லி மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. நீனா அடிச்சுக்க. என் பிள்ளையெல்லாம் நல்லா பேசுவாங்க அவர்கிட்ட. அப்பா எப்போ வருவீங்க, அப்பா எப்போ வருவீங்கன்னு. ஒரே பாசம். ஒரே பாசம் இருக்கும்ல. என்ன பண்றது, பிள்ளைய முகச்சாடைய மாத்த முடியலையே. என்னம்மா இந்த இந்த ஒரு அங்க ஒரு பையன் வர்றா அப்படியே, இது எப்படி நீ யோசனை பண்ற? இது மாதிரி எல்லாம் வைக்க கூடாது. ஆமா மோகன்தாஸ் மாமா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆத்தாடி இந்த ஆளுக்கு பிள்ளை எல்லாம் சபலம் வாங்கி வருமா? வேணாம் 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 வேணாம். அதுவும் சும்மா எதையா போட்டுக்கிட்டு உடச்சு வீட்டுல உள்ள பாத்திரம் மண்டபத்தை எல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கோம். இது தேவையா நமக்கு? அது சரி. அதனால வேணாம். அப்படி முறைக்காதீங்க. இந்த அழகுல தான் நான் மயங்கிட்டேன். இந்தம்மா முகமே அப்படிதாம்மா.